80% நாங்கள் புக் பண்ண வேன்ஸ் வாகனங்கள் எல்லாருமே 3 நாள் முன்னாடி நாங்கள் வரமாட்டோன்ட்டு. ஓகே. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, கட்டுத்தொகை திருப்பி வந்து கையில் கொடுத்துட்டாங்க. சேர்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த சேர்ஸ் வெண்டார்ஸ்லாம் இல்லைங்க மேலிடத்து உத்தரவு தர வேண்டான்ட்டாங்க. அதையும் மீறி அங்கங்க 2000 சேராக கலெக்ட் பண்ணோம். 15 லட்சம் 2000 1000 500 இப்படி சேர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க. அந்த பாதை NH நேஷனல் ஹைவே திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் குழி வெட்டி அது NH எப்படி இருக்கும் தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 வே 7 வே மாதிரி இருக்கிற NH-ஐ 1 வேயாக மாற்றினாங்க. அட் அ டைமில் ஒரு கார் தான் போக முடியும், ஒரு கார் தான் வர முடியும். திடீர் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உருவாக்குனாங்க. அந்த மாநாட்டுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் இருக்குல்ல, அவங்க கிட்ட ஓவராலா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, டோல்கேட்ல எல்லா வண்டியும் நிறுத்து. எங்களுக்கும் நண்பர்கள் இருப்பாங்கல்ல, எங்களுக்கும் காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க மற்ற லைன்ல தனியா வந்து தலைவா முத நாள் நைட்டு இந்த டோல்ல நிறுத்த சொல்லிட்டாங்க, பார்த்துக்குங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பல பேர் கவர்மெண்ட் பஸ்ல கிளம்பி வந்தாங்க, பல பேர் ட்ரெயின்ல ஏறி வந்தாங்க, பல பேர் லிஃப்ட் டிக்கெட் வந்தாங்க. நான் உட்பட மாநாட்டுக்கு நான் லிஃப்ட்ல தான் போனேன், என் வண்டியை விடலை. அந்த தம்பிங்களாம் யாருனே தெரியாது, பைக் மாதிரி போனேன். கேமராமேன் ஒருத்தர் வந்தார், அவருடைய கேமரா பேக்கை தூக்கிக்கிட்டு போனேன், நடந்து போனேன். இன்னொரு தம்பி, அவர் பேரும் என்னன்னு தெரியாது, அவர் பைக்ல வந்து ஆனா இப்போ எப்படி ஹெல்மெட் போனா அதுவும் ஹெல்மெட் போட்டு கூட்டு போனாங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் தந்தாங்க. பட் வி ஆர் ப்ரிப்பேர்ட், வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் திஸ். சட்ட ரீதியா சட்டத்துக்கு உட்பட்டு டெமோக்ராட்டிக்கா நம்ம ஒரு விஷயம் பண்றோம். அதனாலதான் முன்கூட்டி சார் இந்த தேதியில பண்றோம் பர்மிஷன் கேட்கிறோம். விநாயகர் சதுர்த்தி பாதுகாப்பு தர முடியாது. நான் என்ன கேட்கிறேன், பாரபத்தியில மட்டுமா விநாயகர் சதுர்த்தி? நீங்க பாரபத்தி பார்த்திருக்கீங்களா? அந்த பொட்டல் காட்டில் விநாயகர் சதுர்த்தி யாராவது கொண்டாடி இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி? சரி சார் பரவாயில்ல, 24 இப்படி பண்ணிட்டீங்க. இதற்கு முன்னாடி இதற்கு பின்னாடி ஒன்றிய அரசுல இருந்து அமித்ஷா வர்றாரு, நரேந்திர மோடி வர்றாரு, அப்பெல்லாம் விநாயகர் சதுர்த்தி இல்லையா? உச்சகட்டமா இவ்வளத்தையும் தாண்டி நாமெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிந்த உடனே மிக முக்கியமான நெருக்கடியா நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த நாளை நீங்க ப்ரீபான் பண்ணணும்னாங்கல்ல, விசாலை மாநாடு போஸ்ட்பான் ஆனதுக்கும் இந்த மாநாடு ப்ரீபான் ஆனதுக்கும் நடுவில் ஒரு வருஷம் கூட முடியல. ப்ரீபான் பண்ணிட்டா ஒரு வார நாளில் வச்சுட்டா கூட்டம் வராதுன்னு நினைச்சாங்க. சாரி, நான் திரும்ப அதான் சொல்றேன், சண்டே மட்டும் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் சினிமா ரசிகர்கள் இவங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவங்க ஆக்சுவலி பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க. தேர்ஸ்டேவா மாத்தினாங்க. அவங்க சொன்ன நாள்ல அவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு தடைகளை தாண்டி வந்தது. சப்போஸ் இந்த தடைகள்லாம் இல்லைன்னு வைங்களேன்,